அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான இறால் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி அதே நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன். அது கூட 4 ஏலக்காய். சோம்பு ஒரு உரலில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கப்பில் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ அதில் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பாலில் தான் அளந்து வச்சுக்கணும். 3 கப் அரிசிக்கு 6 கப் தேங்காய் பால் நான் எடுத்திருக்கேன். உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி அளந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 250 கிராம் இறால் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி அலசி வச்சுக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. அப்போ தான் இந்த இறாலில் மசாலாலாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க அந்த சோம்பு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ அது கூட வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளியும் கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பாலை அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரே பாலாகவே எடுத்துக்கலாம். ஒரு 6 கப் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். தேங்காய் பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அதை ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் நல்லா கொதிச்சிருச்சுன்னா தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ அதில் அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா மசாலா சேர்த்து வச்சுருக்க இந்த இறாலை அதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இது ஒரு லெவல் ஆனதுக்கப்புறமா அடியில் ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சுட்டு இப்போ இதை தம்மில் போட்டுடலாம். இப்போ அது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம்மில் போடுங்க. இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட இந்த இறால் சோறு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இது இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் கூட குறையாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. நீங்கள் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான அளவு தேங்காய் பால் வச்சிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக நல்லா வரும். இறால் நான் முன்னாடியே வறுத்து போடல அதில். ஏன்னா ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம பரிமாறிடலாம். இது கூட தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம அரினாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.